பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய வார்த்தையை இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை கொடுக்கும்படியாக நம்முடைய மத்தியில் பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் வருகை தந்திருக்கிறார்கள். கர்த்தருடைய வார்த்தையை அவர்கள் உங்களுக்கு கொடுப்பார்கள். பாஸ்டர் ஜெரோம் அவர்களை உங்கள் மத்தியில் அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். பாஸ்டர் ஜெரோம் தமிழ்நாடு பிரேயர் நெட்வொர்க்கில் ஜெனரல் செக்ரட்டரியாக, பொதுச் செயலாளராக இருக்கிறார்கள். அதில் ஜெபிக்கிறவர், கர்த்தருடைய வார்த்தைகளை போதிக்கிறவர், எனக்கு நீண்ட காலமான நண்பர். தமிழ்நாட்டில் இருக்கின்ற அநேக சபைகளை ஊக்கப்படுத்தும்படி, உற்சாகப்படுத்தும்படி பல இடங்களில் பிரயாணம் பண்ணுகிறவர்கள். கடந்த நாட்களிலே நம்முடைய திருச்சபைக்கு அவர்கள் குடும்பமாக வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். அவர்களுக்காக தொடர்ந்து ஜெபியுங்கள். இந்த நாளிலும் பாஸ்டர் ஜெரோம் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையோடு வருகிறார்கள். பாஸ்டர் ஜெரோம். ஹல்லேலூயா. யாத்திராமத்தின் புஸ்தகத்துக்கு நேராய் திருப்பிக் கொள்வோம். 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தை வாசிக்கும்படி அன்பாய் கேட்கிறேன். யாத்திராமத்தின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்கள் குடும்பங்களை தேவன் தலைக்கும்படி செய்தார். குடும்பங்களை தலைக்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தலைக்க பண்ணுகிறவர். பட்டு போனவைகளை இருந்தாலும் சரி, எந்த ஒரு மோசமான நிலையில் இருந்தாலும் சரி, ஆண்டவர் அவைகளை துளிர்விட பண்ணி, தளிர்க்க பண்ணி, செழிப்பான நிலைக்கு கொண்டு வருகிறவர். அல்லேலூயா. தேவனுக்கு பயந்ததினால் மருத்துவச்சிகளின் குடும்பத்தை ஆண்டவர் தலைக்க பண்ணினார். இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் தலைக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இந்த சம்பவம் எல்லாரும் ஓரளவு அறிஞ்சிருப்பீங்க. இஸ்ரவேல் புத்திரர்கள் எகிப்து தேசத்தில் அடிமையாய் இருந்த ஒரு காலம். அவர்கள் பெருகிக் கொண்டே வந்தார்கள், வளர்ந்து கொண்டே வந்தார்கள். சிறுபான்மை மக்களாக இருந்தாலும் சரி, அடிமைப்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, அவர்களுக்குள் ஒரு வளர்ச்சி இருந்தது. இன்றைக்கும் நமக்குள் ஒரு வளர்ச்சி இந்த தேசத்தில் காணப்பட்டு கொண்டுதான் இருக்குது. கர்த்தருடைய கிருபையில குடும்பங்கள் எல்லாவற்றிலும் வளர்ச்சி இருந்துகிட்டே இருக்குது. இந்த வளர்ச்சிக்கு விரோதமாய், முன்னேற்றத்திற்கு விரோதமாய் சத்துரு திட்டம் பண்ணுகிறான். 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது. சத்துரு, பிசாசு, பார்வோன் ஒரு உபாயம் பண்ண வேண்டும். அவர்கள் பெருகாதபடிக்கு, ஒரு யுத்தம் உண்டானால் பயங்கரோடு சேர்ந்து விடாதபடிக்கு ஒரு உபாயம் பண்ண வேண்டும். நம்மை குறித்து பிசாசு உபாயம் பண்ண திட்டமிடுகிறான். நம்மை குறித்து ஜெரோம் வளர்ந்துகிட்டே போறாரு, அவரை ஒரு பிரேக் போடணும். இவர் இப்படி போய்கிட்டே இருக்காரு, இந்த முன்னேற்றத்தை தடுக்கணும். நமக்கு தெரியாது, நம்மகிட்ட கை கொடுக்கிற ஆளே நமக்கு எதிரியா இருந்து செயல்பட்டுக்கிட்டு இருப்பான். நமக்கு தெரியாது, நல்லவர்கள் போலே இருப்பாங்க. நமக்கு விரோதமான காரியங்கள் நடந்துகிட்டு இருக்கோம். நமக்கு நல்லா தான் பழகுவோம், நல்லா தான் நினைக்கிறாங்க நினைப்போம். நமக்கு எதிரான காரியங்களை செய்து கொண்டு இருப்பார்கள். அப்ப பிசாசு நம்ம கூட நல்லா இருக்கிற மாதிரியே, ஃப்ரெண்ட்ஷிப் காட்டுற மாதிரியே இருந்து நம்மை கவிழ்ப்பதற்கு திட்டம் பண்ணுகிறான். இங்கேயும் பிசாசு இவர்களை கவிழ்ப்பதற்கு திட்டம் பண்ணுகிறான். என்ன திட்டம் பண்ணா? அவர்கள் பெருகாதபடிக்கு உபாயம் பண்ண வேண்டும். இன்னொரு இடத்துல நீங்க வாசித்தீங்கன்னா, சவுலின் குடும்பத்திற்கும் தாவீதின் குடும்பத்திற்கும் நெடுநாள் யுத்தம். பிசாசு நம்முடைய முன்னேற்றத்தை தடுப்பதற்கு நெடுநாள் யுத்தம் பண்றான். பேட்ரிக் அண்ணா ஒரு வார்த்தை சொல்ல, பிசாசு வெக்கம் கட்டவன். பிசாசுக்கு வெக்கமே கிடையாது. சூடு, மான, சொரணா எதுவுமே கிடையாது. நம்மளாம் ஒரு தடவை வராதுன்னு சொல்லிட்டு போக மாட்டோம். நமக்கெல்லாம் அப்படிப்பட்ட ஆட்கள். அந்த வீட்டில் பச்சை தண்ணி கூட கொடுக்க மாட்டான், வேணான்றுவான். போய் குடிக்க மாட்டோம், வேணான்றுவான். ஆனால் பிசாசுக்கு வெக்கமே கிடையாது. நீங்கள் எத்தனை நேரம் சீப்போ பிசாசே, அப்பாலே போ பிசாசேன்னு சொல்லி திருப்பி வந்து நிற்பான். தோத்து போயிடுவான், திரும்பி வந்து நிற்பான். திரும்பி எதாவது பண்ண முடியுமா? இந்த யோபு லைஃப்லையும் பாருங்க, அது நடக்கும். நம்ம லைஃப்லேயே அனுபவிச்சிட்டோம். வந்து திரும்பி நிற்பான், பிரச்சனை கொடுப்பான், ஆனால் அவன் தோத்து போய்கிட்டே இருப்பான். பிசாசு அப்படிப்பட்ட ஆள் தான் இவன். பிசாசு நமக்கு விரோதமாய் நெடுநாள் யுத்தம். சிலருக்குல 38 வருஷம், சிலருக்கு 12 வருஷம், சிலருக்கு 18 வருஷம். வருஷங்கள் லிஸ்ட் கூடிக்கிட்டே இருக்கு. எவ்வளவு வருஷம் யுத்தம் பண்ணாலும் வெற்றி நமக்கு தான். அல்லேலூயா, அல்லேலூயா. நம் முன்னேற்றத்தை தடுப்பதற்கு பிசாசு பல உபாய தந்திரங்களை தீட்டி நமக்கு விரோதமாய் செயல்பட்டாலும் நமக்கு தான் வெற்றியை கர்த்தர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சரி, இங்க என்ன நடந்துச்சுன்னு பாருங்க. உபாயம் பண்ணுகிறான். என்ன உபாயம்? ஆண் பிள்ளைகளை கொன்று போடு, பெண் பிள்ளைகள் உயிரோட இருக்கட்டும். ஆண் பிள்ளைகளை எல்லாம் நல்ல வேலை இங்கெல்லாம் மொத்தமாக வச்சிருக்கீங்க. பிரித்து வச்சிருந்தா தான் உண்மை நிலவரம் தெரிஞ்சிருக்கும். இந்த சர்ச்சில் எல்லாம் மொத்தமாக இருக்கிறதுனால ஒன்றும் தெரியல. நிறைய சர்ச்சில் நான் பார்த்துட்டேன், பெண்கள் கூட்டம் ஜாஸ்தி, ஆண்கள் கூட்டம். அவன் அன்னைக்கு போட்ட திட்டங்க பிசாசு.
பிசாசு எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு போட்ட திட்டம் இன்னைக்கு வரைக்கும், இங்க மாத்திரம் இல்ல, எந்த நாட்டுக்கு போனாலும் எந்த ஊருக்கு போனாலும் இதே தான். பெண்கள் கூட்டம் ஜாஸ்தி, ஆண்கள் கூட்டம் குறைவு. எந்த ஊருக்கு சர்ச்சில் பார்த்தா. அப்ப இது பிசாசு போட்ட திட்டம். ஆண் பிள்ளைகளை கொன்று போடுங்கள், பெண் பிள்ளைகளை உயிரோட விடு. ஆனா என்ன நடந்துச்சு தெரியுமா? இங்க கர்த்தர் அற்புதம் செய்ய ஆரம்பிச்சிட்டார். மருத்துவச்சிகள் கர்த்தருக்கு பயந்ததினால், அதுவும் போட்டிருக்கும் பாருங்களேன், மருத்துவச்சிகள் தேவன் அதுவும் அன்றி மருத்துவ பேசினார். ஆண் பிள்ளையானால் மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால், 17ஆம் வசனத்தில் இருக்குது. மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் ஆண் பிள்ளைகளை என்ன செஞ்சிட்டாங்க? உயிரோட விட்டுட்டாங்க, உயிரோட காப்பாற்றினார்கள். கூப்பிட்டு கேட்டா ராஜா, ஏமா அப்படி பண்றீங்க? உங்களை பத்திர கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. கூப்பிட்டு கேட்கிறான். அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாங்க. அவங்க எகிப்திய ஸ்திரீகளை போல அல்ல, எபிரேய ஸ்திரீகள். எப்படிப்பட்டவங்களாம்? பலமுள்ளவர்கள். அல்லேலூயா. நம்மை குறிச்ச பிசாசோட மற்றவங்களோட ஸ்டேட்மெண்ட் எப்படி இருக்கு தெரியுமா? நமக்கு தெரியல நம்ம வெயிட், ஆனா நம்ம பலமுள்ளவர்கள். அல்லேலூயா. நாம் பலமுள்ளவர்கள். அவனை அந்த சிம்சோனை குறித்து பெலிஸ்தியர் யோசிக்கிறாங்க. அவர் எப்படிப்பட்டவன்? மகா பலம் எங்க இருக்குது அவனுக்கு தெரியல, ஆனா மற்றவங்களுக்கு தெரியுது. அவனுக்குள்ள மகா பெரிய சக்தி, கர்த்தர் நமக்குள்ளேயும் மகா பெரிய வல்லமையை வைத்து வைத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம் சாதாரணமானவர்களே அல்ல, பலம் உள்ளவர்கள். தோத்திரம். அந்த அம்மாமார்கள் சொல்றாங்க, அந்த மருத்துவச்சிகள் சொல்றாங்க, அவர்கள் பலம் உள்ளவர்கள். நாமும் நிச்சயம் பலம் உள்ளவர்கள் தான். அல்லேலூயா. நம்மளை பார்த்து ஐயோ நான் இப்படி இருக்கனே அப்படி இருக்கனே அப்படிலாம் யோசிக்காதீங்க. கர்த்தர் நமக்கு நான் அடிக்கடி சொல்றது, ₹1 ₹2 கொடுக்குறாரா, இருக்குதோ இல்லையோ, கர்த்தர் 700 கோடி வல்லமைய அபிஷேகத்தை கர்த்தர் நமக்குள்ள வைத்து வைத்திருக்கிறார். த டைனமிக் பவர், த டுனாமிஸ் பவர். அபிஷேகம் வரும்போதெல்லாம் 700 கோடி மக்களையும் சந்திக்கக்கூடிய டைனமிக் பவர் நம்மிடத்திலிருந்து புறப்பட்டு போகுது. ஹல்லேலூயா. நாம் சாதாரண மனிதர்களே அல்ல, கர்த்தருடைய வல்லமை படைத்த மனிதர்களாய் கர்த்தர் நம்மை வைத்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சரி, இதெல்லாம் நடக்குது. நடந்ததுக்கு பிற்பாடுதான், இதெல்லாம் நடந்து செஞ்சதுனால, தேவனுக்கு பயந்த ஒரே காரணத்தினால அவர்களை தேவன் தலைக்கும்படி செய்தார். அவர் பார்த்தது ஒரே விஷயம், எனக்கு பயந்துருக்காங்க. எப்பா நீ அவனை பத்தி 1000 கம்ப்ளைண்ட் சொல்லி இருக்கட்டும், ஆனா எனக்கு அவனை பிடிச்சிருக்கு. அவன் என்ன பிடிச்சி என்னை சுத்தி சுத்தி வர்றான், நான் என்ன பண்றது? அவனுக்கு உதவி செய்யணும். இதான் ஆண்டவர் நம்மை தலைக்க பண்ணுகிறவர். ஞாயிற்றுக்கிழமை விடாம வர்றோம், தேடி வந்திருக்கிறோம், கர்த்தருடைய சமூகத்தில் வந்து அமர்ந்திருக்கிறோம். அவருக்கு பயந்து அவரை ஆராதிக்கும்படி இந்த வளாகத்தில் அமர்ந்திருக்கிற நம்மை பார்த்து சொல்லுகிறார், அவருக்கு பயந்து ஆலயத்துக்கு வந்தது நிமித்தம் கர்த்தர் உங்களை தலைக்க பண்ணுவதற்கு உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. இன்னொரு இடத்துலையும் பார்த்தீங்கன்னா 17ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம், 17ஆம் அதிகாரத்தில் கடைசி வசனம். அப்படியே தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டு போக பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன், பட்டுப்போன விருட்சத்தை தலைக்க பண்ணினேன் என்றும் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், கர்த்தராகிய நான் இதை சொன்னேன், இதை நிறைவேற்றினேன். நிறைவேற்றுவேன் கூட கிடையாது, நிறைவேற்றிட்டேன். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நான் சொன்னேன், அதை நிறைவேற்றினேன். என்ன நிறைவேற்றுகிறார்? பட்டு போனதை தலைக்க பண்ணுகிறார். நீங்க நினைக்கலாம், என் வாழ்க்கையில பயங்கர பிரச்சனை பாஸ்டர், இந்த லாக்டவுன் ஒரு பிரச்சனை, அந்த அடுத்தடுத்து வந்த பிரச்சனைகள்ல நான் இன்றைக்கும் எழும்ப முடியாம தத்தளித்து கொண்டிருக்கிறேன், தவித்து கொண்டிருக்கிறேன். என் சூழ்நிலையில என் குடும்பத்தை நடத்துவதற்கு, என் பிசினஸ் நடத்துவதற்கு இன்னும் ஒரு மாற்றம் வரல. இன்னும் என் ஊழியத்திலையும் சரி ஒரு எழுச்சியை காண முடியல. இன்னைக்கும் நான் தோல்வியை சந்தித்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவர் சொல்றாரு, கவலையப்படாதீங்க, பட்டு போனதை தளிர்க்க பண்ணுகிறவர் நம்ம கூட இருக்கிறார். நான் சொன்னேன், அதை நிறைவேற்றினேன். அல்லேலூயா. தேவன் சொன்ன நல்வார்த்தைகள் ஒன்றும் தவறி போகவே இல்லை. அவர் என்ன சொன்னாரோ ஆம் என்றும் ஆமென் என்றும் அப்படியே நம்மில் நிறைவேற்றி நடத்துகிற ஆண்டவர். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நமக்குள்ள கேள்வி, இதெல்லாம் ரைட்டு பாஸ்டர், வாக்குத்தத்தம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பர். ஆனா ஏன் கேள்வியை நான் தலைப்பேனா? என் நிலையெல்லாம் நினைச்சு பார்த்தீங்களா? நான் எவ்வளவு மோசமா இருக்கிறேன்? கேட்கறதுக்குள்ள உற்சாகமா தான் இருக்கு பாஸ்டர், ஆனா என்னுடைய நிலை ரொம்ப வீக்கா இருக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல. நமக்கு இருக்கிற 4 கேள்வி இதே அதிகாரத்தில் இருக்கு. நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய 4 கேள்விகள் இதுல இருக்கு. அந்த கேள்விகள் என்னன்னு பாப்போமா? 9ஆம் வசனம். இது செழிக்குமா? இது செழிக்குமோ? இது பட்டு போதும். நான் செழிப்பேனா? பாஸ்டர், என் நிலைமை அவங்க மாதிரி இவங்க மாதிரிலாம் இல்லை, ரொம்ப அடி வாங்கிட்டேன். நீங்க ஏதோ சும்மா லேசா
இடிச்ச மாதிரி நினைக்காதீங்க. ரொம்ப அடி, டோட்டல் லாஸ், ஒண்ணுமே கிடையாது. எல்லாம் முடிச்சு போன அத்தியாயம். சும்மா நீங்க அவங்களுக்குலாம் ஏதோ லேசா டேமேஜ் ஆயிருக்கும், சரியாயிரலாம். லேசா பாதிக்கப்பட்டிருப்ப என் நிலைமை ரொம்ப மோசம், நான் செழிப்பேனா? ஆண்டவர் சொல்றாரு, கர்த்தரை நம்பி நிற்கிற நீங்கள் செழிப்பீர்கள். நிறைய பேர்கிட்ட இருக்க கேள்வி அதுதான், நான் செழிப்பேனா, நான் எனக்கு நடக்குமா, எனக்கு இதெல்லாம் வாய்க்குமா? இது அந்த கேள்விகள் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஆண்டவர் அத்தனை கேள்விக்கும் பதில் வச்சிருக்கிறார். அவரை நம்பினால் நாம் செழிப்போம். ஹல்லேலூயா. இரண்டாவது, கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள். வசனத்தை வாசிக்கிறேன்னா 92:13, சங்கீதம் 92:13, சங்கீதம் 92:13, நீதிமொழிகள் 28:25. முதல்ல சொன்னது கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான். நீதிமொழிகள் 28:25, சங்கீதம் 92:13. ஆலயத்தில் நாட்டப்பட்டவர்கள் செழிப்பார்கள். ஆலயத்தில் நாட்டப்பட்டாச்சுன்னா நாம் செழிப்போம். நம்மெல்லாம் கர்த்தர் ஆலயத்தில் நாட்டி வச்சிருக்கிறார். நம்மளை நாட்டினது யாரு? அவர் நாட்டி இருக்கிறார். அவர் எப்படி அதுக்கு தண்ணி ஊற்றணும், எப்படி என்ன விதத்தில் மோசமானாலும் சரி அது திரும்பி முளைக்க பண்ணுகிற ஆண்டவர். அவருக்கு தெரியும் இதை எப்படி செய்யணும், என்ன பண்ணணும், எல்லாம் அவர் தான். அவர் எல்லாம் பூமியில் உண்டாகட்டும்னாரு, உண்டாயிருச்சு. அவருக்கு எல்லாம் தெரியும். அவர் நம்மையும் தலைக்க பண்ணுவதற்கு உண்மையுள்ளவர். கர்த்தருடைய ஆலயத்தில் நாட்டப்பட்ட நம்மை அவர் செழிக்க பண்ணுவதில் உண்மையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். அப்ப நான் செழிப்பேனா? இந்த கேள்வி நமக்குள்ள இருக்குது. சிம்பிள். நீங்க ஆலயத்தில் நாட்டப்பட்டிருக்கீங்க, ஆலயத்துக்கு வந்திருக்கீங்க, கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். டவுட்டே படாதீங்க, சந்தேகமே பட வேண்டாம், செழிக்க பண்ணுவார். ஹல்லேலூயா. கர்த்தரை நம்பி இருங்க. கர்த்தர் என்ன ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என்ன இந்த நிலையிலிருந்து மீட்டு விடுவார். எனக்கு இந்த யோபு ரொம்ப பிடிக்கும். அந்த நம்பிக்கையற்ற நிலை, அவன் கர்த்தரை நம்பினான். நம்பினதுனால அவன் ஸ்ட்ராங்கா கர்த்தரை, அவன் சொல்றான், என் மீட்பர், ஏற்கனவே வரும்போது பேசியிருப்பேன், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார் அப்படின்ற நம்பிக்கையோடு இருந்தான். இழப்புகள் அத்தனை அவன் மீட்டு கொண்டான். இழந்தது அத்தனை ஒன்னை மிஸ் பண்ணல. கர்த்தரை நம்பினான், சான்ஸே இல்லை. ஆனா கர்த்தரை நம்பினான். நம்பினதுனால எல்லாவற்றையும் அவன் திரும்ப பெற்றுக்கொண்டான். கர்த்தர் உங்க வாழ்க்கையில் அப்படிதான் செய்ய போறார். ஹல்லேலூயா. அவரை நம்பிக்கிட்டே இருங்க, நீங்கள் பிழைப்பீர்கள், நீங்கள் தளிர்ப்பீர்கள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமை. இரண்டாவது கேள்வி என்ன? 10ஆம் வசனம். இதோ நடப்பட்ட இது செழிப்பா இருக்குமோ? சரி. கொண்டற்காற்று இதன் பேரில் படும்போது இது வாடி உலர்ந்து போகாதோ? இது வாடி உலர்ந்து போகாதோ? ஐயா, வாடி உலர்ந்து போகாதோ? நான் செழிப்பேனா? முதல் கேள்வி. இரண்டாவது, நான் வாடி போயிருக்கிறேன், உலர்ந்து போயிட்டேன், ஃபுல்லா ட்ரை, வாடி உலர்ந்து போயிட்டேன். காலையில பூ பார்த்தீங்கன்னா, சர்ச்சுக்கு வரும்போது எத்தனை பேர் பார்த்தீங்களோ பார்க்கலையோ தெரியாது, அங்கங்கே செடியில் ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த பூ மலர்ந்து இருக்கும், லேசாக மலர்ந்து மொட்டா இருந்து மலர்ந்து நிற்கும். ஆனால் அதே இது ஈவினிங் வீட்டுக்கு போகும்போது பார்த்தீங்கன்னா வாடி அப்படியே தொங்கி கீழே விழுகிற நிலையில் இருக்கும். சிலது விழுந்துரும். வாடி உலர்ந்து போகாத. வீட்டை விட்டு கிளம்பும்போது நல்லா தான் இருந்தோம், ஆனால் வெளியில் போயிட்டு வரும்போது 5 பைசா கூட இல்லாமல் வாடி உலர்ந்து முகத்தை அப்படியே, நம்ம முகத்தை சொல்லவே வேணாம், நல்லாவே தெரியும். ஈஸிலி அந்த முகத்தை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுக்கு வரும்போதே ஐயா கோவத்தில் வர்றாரு, ஐயா சந்தோஷமாக வர்றாருன்னா கவர் கவராக வரும். அதிலே கண்டு அப்பா சந்தோஷமாக இருக்கார், வரும்போதே கேட்குறாரு என்ன வாங்கிட்டு வரணும். நேற்று நான் ஊர்லேருந்து வரும்போதே சொல்லிட்டேன், எம்மா எடுத்துகிட்டு போ, என்ன வேணாலும் வாங்கி செய்ய, இருக்கிறது ஒரு நாள் நல்லா சாப்பிட்டு நல்லா கிளம்பி திருப்பி நைட்டு கிளம்பி ஓடிடுவேன், நல்லா செஞ்சு வச்சிரு தோத்திரம். இருக்கிறது நேற்று நைட்டு தான் வந்து சேர்ந்தேன். அப்போ யோசித்து பாருங்க, அப்போ ஒரு நாள் தான் வர்றோம். அப்போ சொன்ன உடனே அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம், பரவாயில்ல எல்லாம் எல்லாருக்குள்ளேயும் அப்பா பதிலே கண்டுபிடிச்சிருவாங்க, அப்பா சந்தோஷமாக வர்றாரு தோத்திரம். சில டென்ஷனாக வர்றதை வச்சே கண்டுபிடிச்சிருவான். நான் வருவேன் இப்போ அதை சொல்கிறதுலே நம்ம பாடி லாங்குவேஜெலாம் ரொம்ப அசஸ் பண்ணுற ஆட்கள் தோத்திரம். அவ்வளவு பாடி உலர்ந்து போய் தான் இருக்கும், முகத்தை வெளியில் காட்ட முடியல, பாடி உலர்ந்து போச்சு. என்ன சொன்னாலும் மாற்ற வரமாட்டேங்குது, என்ன சொன்னாலும் நம்பிக்கை வரல. வாடி உலர்ந்து போன நிலையில இனி அது எப்ப விழும்னு தெரியாது. அந்த நிலையில பலரோட வாழ்க்கையில இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்ற, வாடி உலர்ந்து போன யோபுவை தலைக்க பண்ணின ஆண்டவர். அவர் சொல்றாரு, அந்த வசனத்துல நீ வாசித்து பார்த்தீங்கன்னா யோபு 22:16 காலத்திற்கு முன்னே வாடி போச்சேன்றார். வாசிங்க. வரும் முன்னே அவர்கள் வாடி போனார்கள். போது காலம் வரும் முன்னே வாடி போனார்கள். எப்பா ஒரு வயசு இருக்கு, ஒரு 40-50 வயசுல 60-70 வயசுல சுகர் வந்தா பரவாயில்ல, 30ல வந்துட்டேன். காலத்துக்கு முன்னே இந்த பிரச்சனை எல்லாம் தாங்கக்கூடிய வயசுல அந்த புள்ள இல்லப்பா, அவ்வளவு பிரச்சனையை சந்திச்சுட்டு இருக்கான்.
ஏன் இது கொஞ்சம் பின்னாடி வந்திருந்தா கூட சமாளிச்சிருப்பேன். இந்த நிக்கட்டான நிலையில இதை என்னால சமாளிக்க முடியல. என் காலத்திற்கு முன்னே யோபுவோட நிலைமை அப்படித்தான். எதிர்பார்க்கல, சம்பவம் நடந்துருச்சு, எல்லாம் இழந்து நிற்கிறார். ஆனா அவரை மீண்டும் தலைக்க பண்ணின ஆண்டவன். ஹல்லேலூயா. ஏற்கனவே அதை சொல்லும்போது சொன்னேன், அவரையே அந்த நிலைமையில நமக்கு இல்லைங்க, அவரையே திரும்ப தலைக்க பண்ணின ஆண்டவர் நம்மையும் தலைக்க பண்ணுவதற்கு உண்மை உள்ளவர். ஹல்லேலூயா. ரூத்தோட வாழ்க்கையை எடுத்து பாருங்க, யோசேப்போட வாழ்க்கை கொஞ்சம் கூட நம்பிக்கை கிடையாது. ரூத்துக்கு திரும்ப அப்படி ஒரு வாழ்க்கை அமையும் நினைச்சே பார்க்கல. யோசேப்பு அவ்வளோதான், இன்னைக்கு முடிஞ்சு அடிச்சு குழியில போட்டானுங்க, இன்னைக்கு அவுட்டு, தண்ணி இல்லாத குழி, செத்தோம் இன்னைக்குன்னு நினைச்சிருப்பான். ஜெயிலுக்கு போனப்போயும் செத்தோன்னு தான் நினைச்சிருப்பான். ஆனா அங்கிருந்து கர்த்தர் சிம்மாசனத்துக்கு உயர்த்தினார். நீங்க கடந்து போற பாதைகளை குறித்து எதை குறிச்சும் கவனிக்காதீங்க. கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு தெரிந்து வைத்திருக்கிற பாதை அதுதான். அல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை டைரக்டா கொண்டு போய் கானான்ல விட்டுருக்கலாம், 2 நாள்ல ஓடிருப்பான், நேரா போய் இறங்கியிருப்பான். ஆனா 40 வருஷம் அலைய விட்டார். பயங்கரமான ட்ரைனிங் எல்லாத்தையும் கொடுத்து தான் அவனை அருள அனுப்பிச்சார். 40 வருஷம் சுத்த விட்டாரு, ஆனா செழிப்பான தேசத்தை கொடுத்தார். அல்லேலூயா. பல அனுபவங்கள், பல காரியத்தை நீங்கள் கற்றுக்கொள்ள முடியும். இந்த பாதைகளுக்கு கூட கர்த்தர் நடத்துகிறார். அந்த பாதைகளின் வழியில கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. வாடி உலர்ந்து போகுமோ என்ற நிலையில் இருந்த ரூத், யோசேப்பு ஒரு வாழ்க்கையை செழிக்க பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த எலும்புகள், உலர்ந்த எலும்பு, 37ஆம் அதிகாரம் எசேக்கியேல் 37:11 உலர்ந்த எலும்புகளை உயிரடைய பண்ணினவர். சான்ஸே இல்லை பாஸ்டர், சான்ஸே இல்லை. உலர்ந்து போய் கிடக்கிற எலும்பு, தட் இஸ் காட் ஸ்பீட். எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. அது பாருங்க, அந்த காட் ஸ்பீட் இன்னைக்கு எழுப்புதலுக்கு அதுதான் தேவை, காட் ஸ்பீட். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதங்கள் காட் ஸ்பீட்ல நடக்கணும். யோசித்து பாருங்க, எலும்புகள் எல்லாம் செதறி கிடக்குது, காட்டுறாரு, திருப்பி எல்லாம் ஒன்று சேருது. ஒன்று சேர்ந்த மாத்திரத்தில் அடுத்து என்ன நடக்குது? நமக்கு ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு எத்தனை நாள் படுக்க வைக்கிறாங்க ஆஸ்பத்திரியில்? ஒரு சின்ன ஆஸ்பத்திரி, ஒரு சின்ன ஆப்ரேஷன் 10 நாள் 15 நாள் ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கணும். அத்தனை எலும்பையும் ஒன்று சேர்த்துருக்கிறார். என்ன பெரிய சர்ஜன் பாருங்களேன், ஒன்று சேர்த்து. அதுவும் பாருங்க, எந்தெந்த எலும்பு எந்தெந்த எலும்போட சேரணும் நினைச்சா. இப்போ நமக்குலாம் இன்னைக்கெல்லாம் டெஸ்ட் எடுக்கணும், இது சேருமா சேராதா, இந்த பிளட் குரூப் ஒத்துக்குருமா, இதெல்லாம் எவ்வளவு, இந்த ப்ராசஸே ஒரு 3 வருஷம் எடுத்துருவோம். தட் இஸ் காட் ஸ்பீட். இம்மிடியேட்டா எல்லாம் நடந்துச்சு. அவர் ஆவியை பிரவேசிக்க பண்றார், ஆவியில எழும்பி நின்று மகாபெரிய சேனை. தட் இஸ் காட் ஸ்பீட். வாதுமை, அந்த ஆரோனின் தளிர்த்த கோல், ஒரு இது முளைச்சு வரணும்னா நான் கேள்விப்பட்ட 10 நாள் ஆகுமா. ஒரு விதையை நீங்க போட்டுட்டீங்கன்னா அது அந்த துளிர் விடுவதற்கு 10 நாள், 8ல இருந்து 10 நாள் தேவைப்படுது. ஆனா இது துளிர்த்து காஞ்சு போன அந்த கொம்பு துளிர்த்தது மாத்திரமல்ல, காய்த்து பூ பூத்து பலன் கொடுத்துச்சு. பூ பூத்து காய்த்து பழத்தையும் கொடுத்துருச்சு. என்ன ஸ்பீட்? தட் இஸ் காட் ஸ்பீட். நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் செய்ய வேண்டிய அற்புதங்கள் காட் ஸ்பீட்ல நடக்கணும். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. அது மாத்திரம் இல்ல, அந்த 18 வருஷம் அவ கஷ்டப்பட்டா கூனி, தட் இஸ் காட் ஸ்பீட்ல அற்புதம். 12 வருஷம் அந்த அம்மா வஸ்திரத்தை தொட்டா உடனே, தட் இஸ் காட் ஸ்பீட். கர்த்தர் இன்றைக்கு நம்முடைய காலகட்டத்தில் காட் ஸ்பீட்ல கர்த்தர் தம்முடைய வல்லமை அனுப்பி கிரியை நடப்பிக்கணும். நம்முடைய ஜபங்கள் அதுதான், காட் ஸ்பீட்ல, காட் ஸ்பீட்ல. இதுவரைக்கும் நடக்கல, இந்தியா இதுவரைக்கும் ரட்சிக்கப்படல, இதுவரைக்கும் மாற்றமே இல்ல, அறிகுறியே இல்ல, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லங்க, கர்த்தர் காட் ஸ்பீட்ல வேலை செய்யக்கூடிய நேரம். ஹல்லேலூயா. இமிடியேட்டா அங்க பாருங்க, மகா பெரிய சேனை. வாய்ப்பே இல்லாத இடத்துல கர்த்தர் மகா பெரிய சேனையை எலும்புகள் பள்ளத்தாக்குல உருவாக்கி நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. வாடி போன உங்களை அவர் ஸ்பீட்ல, நம்ம ஸ்பீடு லேட்டால வர்றோம். நம்ம ஸ்பீடு எவ்வளோ லேட்டாக கிளம்பி, எவ்வளோ லேட்டாக, பரவாயில்ல, காலையில் எழுந்திரிச்சு இவ்வளோ சீக்கிரம் வந்திருக்க பாக்கியவான்கள், உங்களை ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இதுலேயுமே நம்ம எவ்வளவு எழுந்திரிச்சு வர்றதுக்கு, எவ்வளவு நம்ம போட்ட பிளான், நம்ம ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். நானும் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணேன், இங்கே வர்றதுக்கு டைம் இவ்வளோ ஆகும், எல்லாத்தையும் எடுத்து கால்குலேட் பண்ணி தான் கிளம்பினேன். அப்படியே அரை மணி நேரம் லேட் ஆயிடுச்சு நான் வர்றதுக்கும். அப்போ யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ஸ்பீடு இதுதான். இந்த ஸ்பீடை தாண்டி போக முடியல. ஆனால் காட் ஸ்பீட் இம்மிடியேட்டா 1 நிமிஷத்தில் எல்லா வேலையும் செய்ய முடியும். இன்னைக்கு நமக்கு தேவை அந்த காட் ஸ்பீட். ஹல்லேலூயா. வாடி போன உங்களை உயிர்ப்பிப்பதற்கு, உங்களை மலர்ந்த மலரா, கர்த்தரை நம்புகிறவன் ஆண்டவர் அங்க சொல்லும்போது, இஸ்ரவேல் பனியை போல மலருவான்றார். பனியின் அந்த லீலி புஷ்பத்தை போல மலருவான். கர்த்தர் நம்மை மலர பண்ணுவதற்கு அவர் தீவிரித்து நிற்கிறார்.
கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. அடுத்த கேள்வி பாருங்க, அதுல கடைசியில 15ஆம் வசனத்துல இருக்குது. 15ஆம் வசனம். இவன் அவனுக்கு விரோதமாய் கலகம் செய்து தனக்கு குதிரைகளையும் அநேகம் ஆட்களையும் அனுப்ப வேண்டும் என்று தன் ஸ்தானாதிபதிகளை எகிப்துக்கு அனுப்பினான். இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? இப்படிப்பட்டவனுக்கு வாய்க்குமோ? ஒரு கலகம் பண்ணவன், கலகக்காரனுக்கே வாய்க்குமான்னு கேட்டிருக்கிறார். அப்ப நம்மளாம் கலகம் பண்ணாம உண்மையா வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு பிரச்சனை பண்ணல, அங்க கலகம் பண்ணல, இங்க கலகம் பண்ணல. சிலருக்கு இதே வேலையாவே தெரியும், கலகம் பண்றதே வேலையா இருப்பான். ஐயா நல்லா போறாங்க, இன்னும் விட மாட்டேன்ல, எப்படி ஒன்னா போவாங்க, இந்த வெயிட் வைக்கிறேன் பார், அவங்க எப்படி அங்க பண்ண, நம்ம புத்தி அப்படி. ஆண்டவர் கலகக்காரனுக்கே இங்க வாய்க்க பண்ணுவேன்றார். அப்ப நம்ம உண்மையா இருக்கிற நம்மை, நம்முடைய காரியங்களை, வழிகளை வாய்க்க பண்ணுவதற்கு அவர் உண்மை இல்லவர். அல்லேலூயா. வாய்க்க பண்ணுகிறவர். இது வாய்க்குமா? ஐயா கடைசி முயற்சி எடுக்கிறேன், எல்லாத்தையும் பணத்தை கொட்டிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், இது லாஸ்ட் சான்ஸ், இது இல்லைன்னா நான் அவுட், என் குடும்பம் அவுட், அவ்வளோதான், வேற வழியே இல்லை பாஸ்டர், நிற்க முடியும், இதுதான் லாஸ்ட் சான்ஸ். ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, இல்லை, உங்க வழி வாய்க்கும், உங்க வழி வாய்க்கும், அவன் வழி வாய்க்கும். ஏசாயா 48:15 இருக்கு, அவன் வழி வாய்க்கும். 53:10 ஏசாயால, அவர் கையினால் அது வாய்க்கும். என்ன அருமையான வார்த்தைகள் பாருங்க. வார்த்தைகளை தட்டி விடுங்க, உங்களை தூண்டி விடக்கூடிய விசுவாச வார்த்தைகளை அறிக்கை செய்யுங்க. அவர் கையினால் அது வாய்க்கும். இன்னும் வாசிங்க 2 நாளாகமம் 26:5 உசியா ராஜா, அவன் கர்த்தரை தேடின நாட்களில் அவன் காரியம் வாய்த்தது. அவன் கர்த்தரை தேடின நாட்களில். இப்ப நம்மளாம் தேடி தானே வந்திருக்கிறோம், இதெல்லாம் ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். கர்த்தரை தேடி வந்திருக்கிறோம், கர்த்தரை பிரியமா நேசித்து அவர் இடத்துல வந்து அமர்ந்திருக்கும்படி வந்திருக்கிறோம். நமக்கு வழி வாய்க்கும். எதை குறித்து யோசிக்காதீங்க, ஐண்டவரே இப்படி ஆயிடுச்சு, இப்படி ஒரு நெருக்கத்தில் இருக்கு, என்ன நடக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிறவர். அல்லேலூயா. எனக்கு இந்த இயக்கத்தை ஆரம்பிக்கும் போது எப்படி என்ன, எனக்கு எல்லாம் வெளியில் முடிஞ்சு வெளியே தள்ளிட்டாங்க, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த நிலையில் நான் போய் சந்தித்தேன், வேற ஒரு மீட்டிங்காக போனேன். அவங்க எல்லாரும் சேர்ந்து வந்து நின்று நம்ம இதை அமைப்பை ஆரம்பிக்கலான்னாங்க. ஒருத்தர் பெரிய தலைவர்களை அப்ரோச் பண்ண, என்ன செய்யலாம், இதைத்தான் நாங்கள் ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், நீயே அங்கே கிடக்கிற ஆரம்பி, நாங்கள் நிற்கிறோம் கூட. அவன் வழி வாய்க்கும். தோத்திரம். அல்லேலூயா. ஃபைனான்ஸ் வழி வாய்க்கும். நமக்கு என்னன்னா, இதெல்லாம் ஃபைனான்ஸ் இருந்தால் தானே எல்லாம் நடக்கும். நானும் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதம் 4வது மாதத்தில் ஓடிக்கிட்டு இருக்குது. கர்த்தர் இது வரைக்கும் அற்புதமாக நடத்துகிறார், முன்ன இருந்ததை விட சூப்பராக நடத்துகிறார். அல்லேலூயா. இது அதுன்னு தடுமாற்றமே இல்லை, தத்தளிப்பு இல்லை, இது ஒன்றுமே இல்லை. 5 பைசா இல்லாமல் பிளான் பண்ணது ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தர் எல்லா தேவையில லட்சங்களை செலவு பண்ண வச்சிருக்கிறார். இந்த 4-5 மாசத்துல புக்கு பிரிண்ட் பண்ண வச்சிருக்கு. எல்லாமே அற்புதமா ஒன்றும் கையில் வச்சு இல்லை, கர்த்தரே நடத்துறார் எல்லாமே. என்ன அருமை. வழி வாய்க்குமா? இல்லை, வாய்க்கும். அவரை தேடுறோம், அவரை தேடினது சொன்ன, பயந்ததினால தளிப்பீர்கள், இப்ப தேடினதுனால தளிப்பீர்கள். தேடி வந்திருக்கிறோம். அப்ப அவர் வந்திருக்காருப்பா, சும்மா அனுப்பக்கூடாது, ஏதாவது ஒன்று கொடுத்து அனுப்பு சொல்றோமா இல்லையா? ஏங்க ஒரு டீயாவது குடிச்சிட்டு போயிருங்க. என்கிட்ட அதான் இல்லை, இந்தாங்க என்கிட்ட முடிஞ்சது இது. நீங்க லட்சம் கேட்குறீங்க, அவ்வளோ இல்லை, இந்தாங்க என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்குதா வச்சுக்கோங்க. உங்களை சும்மா விட்டு அனுப்புறதில்ல, உங்களை தளிர்க்க பண்ணுகிறவர், உங்கள் வழிகளை வாய்க்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. அடுத்தது கேள்வி என்ன பாருங்க, அதே வசனம் கடைசியில வாசிங்க. இப்படி செய்கிறவன் தப்பித்துக் கொள்வானோ, உடன்படிக்கையை முறித்தவன் தப்பித்துக் கொள்வானோ. தப்பிக்க முடியுமா? எல்லாரும் மாட்டியாச்சு, நீ தப்புவாயோ? எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க, எல்லாரும் சிக்கல்ல மாட்டியாச்சு, எல்லாரும் கொரோனா வந்து போயிடுச்சு. எங்க குடும்பத்துல எனக்கு மட்டும் வரல. தோத்திரம். அல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லிட்டு இருக்கிறோமோ தெரியல. நிறைய சிக்கல்கள், எல்லாரும் மாட்டிக்கிட்டாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் இந்திய தேசத்தில் மூடப்பட்டிருக்கு. தொழில் நிறுவனங்கள் 10,000க்கு மேற்பட்ட மிகப்பெரிய கம்பெனிஸ் மூடிருக்காங்க. தமிழ்நாட்டில் மட்டும் கிட்டத்தட்ட 1300 கம்பெனிஸ் மூடப்பட்டிருக்கு. வேலை இழப்பு, எல்லாமே லாஸ், ஒண்ணுமே பண்ண முடியாத நிலையில தத்தளிச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்? இந்தியா கவர்மெண்ட்டே தடுமாறிக்கிட்டு இருக்கு. தெரியுமா உங்களுக்கு? வச்சிருந்த எல்லா தங்கத்தையும் வித்துட்டான். தங்கத்தை ரிசர்வ் பேங்க்ல இருக்க தங்கத்தை வச்சுதான் அவன் என்ன வேர்ல்டு பேங்க்காரன் கடன் கொடுப்பான். அதையே நம்ம ஆட்கள் காலி பண்ணிட்டான். நம்ம இருப்பு வச்சிருப்போம்ல, பேலன்ஸ், மினிமம் பேலன்ஸ்னு, அதையே நம்ம காலி பண்ற மாதிரி அரசாங்கமும் பண்ணிருச்சு. நம்ம தேய்ச்சி எல்லாம் எடுத்து 1000 ரூபாய் கூட இருக்காது. 1000 ரூபாயும் தாண்டி 10 ரூபா. நான் ரீசெண்டாக என்னுடைய நண்பர்கள்ட்ட எல்லாத்தையும்
ஒரு நண்பர் காசு கேட்டார், எங்க கூட படித்தவங்ககிட்ட, காலேஜ் மேட்ஸில் படித்தவங்க, பைசா ரொம்ப டைட்டாக இருக்குது, ஒன்றும் பண்ண முடியலன்னு போட்டிருந்தார். போட்டு மினிமம் பேலன்ஸ் 70 ரூபா இருக்கிற மாதிரி போட்டிருந்தார். உடனே எங்கள் குரூப்பில் இருக்க எல்லாரும் வேகமாக போட்டாங்க. எல்லாம் அவங்க மினிமம் பேலன்ஸை போட்டாங்க. என்னன்னா எல்லாம் 500க்கு மேலே தாண்டலை. எல்லாரும் நிலைமை இப்படி தான். அதான் கேட்டேன் நான், எப்பா ஒரிஜினல் அக்கௌண்ட்டை காட்டுறீங்களா வேற அக்கௌண்ட்டை காட்டுறீங்களான்னா. அப்போ யோசித்து பாருங்க, எல்லாரும் நிலை உண்மையிலே அப்படி தான் இருக்கு. எதுவும் சொல்லிக்கிற மாதிரி நல்லா இருக்கிறோம், எல்லாம் பார்க்க எல்லாம் நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்கு. ஆனால் நிறைய பேரோட நிலை மோசமாக தான் இருக்கு. அப்ப நீ தப்புவாயோ, சவால் விடுறான் அசீரியா ராஜா, எல்லாத்தையும் பிடிச்சிட்டேன், நீ தப்புவாயோ. ஆண்டவன் நம்ம தப்ப பண்ணுகிறான் ஆண்டவர். ஹல்லேலூயா. அவன் சின்ன ஜெபம் பண்ண, அவன் கைக்கு எங்களை நீங்களாக்கி ரட்சியும். சிம்பிள் ஜெபம். கர்த்தர் கனப்படுத்தினார். அந்த ஜெபத்தை கேட்டு அவனை தப்ப பண்ணினார். கர்த்தர் நம்மையும் தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. நல்லா கவனிச்சு பாருங்களேன், ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போதும் ஒருத்தனை ஆண்டவர் தப்பிக்க வச்சிருக்கிறார். சோதம் குமாரா அந்த பட்டணத்துக்கு விரோதமா ராஜாக்கள் எழும்பி யுத்தம் பண்ண வர்றாங்க. லோத்தோட குடும்பத்தை பிடிச்சிட்டு போயிட்டாங்க. ஆபிரகாம்கிட்ட ஒருத்தன் தப்பி வந்து தகவல் சொல்றான், தப்பின ஒருவன். அடுத்து யோபு சம்பவத்தில் பாருங்க, 4 இன்சிடென்ட். 4 இன்சிடென்ட்லயும் 4 ஒவ்வொருத்தன் வந்து தப்பிச்சு வந்து, சிங்க கபி தானியல் தப்பிச்சு வெளியே வந்தார். யோனா மீன் வயிற்றில் தப்பிச்சு வந்தார். யோசிச்சு பாருங்க, இவங்களையே தப்ப பண்ணிருப்பார்னா ஏன் நம்மளை தப்ப பண்ண மாட்டார்? ஒரு பின்மாற்றக்காரன் யோனாவையே ஆண்டவர் தப்ப பண்ணி காரியத்தை நடப்பிருப்பார்னா, கர்த்தரை தேடி வந்திருக்கிற நம்மை என்றென்றைக்கும் தப்புவிக்கிறவர். ஹல்லேலூயா. எதை குறித்து கவலைப்படாதீங்க. இது எப்படி ஆயிருமோ, இப்படி ஆயிருமோ, இந்த சூழல் சிக்கல் என்ன நடக்கும், ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்கள் தப்புவீர்கள். ஹல்லேலூயா. ஒரு அம்மா எங்கள் சர்ச்சுக்கு, நான் சர்ச் நடத்திட்டு இருக்க சமயத்தில் வந்திருந்தாங்க. அந்த அம்மா வரும்போதெல்லாம் ஜி கண்ட்ரி வெயிட்னுவாங்க. என்னடான்னு போட்டு விசாரிச்சா அவங்க புருஷனை விட்டுட்டு போயிட்டார். இந்த நெருக்க பிரச்சனையில் கடன் வாங்கியிருக்காங்க, அந்த கடனை கட்ட முடியல, பிரச்சனை அழுத்தம், அது தாங்க முடியாமல் அவர் விட்டுட்டே போயிட்டார். 2 வாலிப பிள்ளைங்க. என்ன பண்ணுறது? அதுக்கப்புறம் தான் அந்த அம்மா சொன்னாங்க. என்னன்னு கேட்டு விசாரிச்சதுக்கப்புறம் கடைசியில் ஜோம் பண்ணி அனுப்பிச்சோம். இன்னைக்கு வரைக்கும் இந்த ஜி கண்ட்ரி வெயிட்காரன் அவன் வீட்டுக்கே வரல. தோத்திரம். கடன் கொடுத்தவன் கடன் வாங்குறதுக்கு நிறுவனம் இருக்கா இல்லையான்னு எனக்கு தெரியல. மூடிட்டாங்கல்ல. பார்த்தீங்களா, நிறுவனத்தையும் மூடி நம்மளை தப்ப வச்சிருக்கிற ஆண்டவர். மூடிட்டாங்கன்னு இப்போதான் கேள்விப்படுறேன். தோத்திரம். அப்போ யோசித்து பாருங்க, எமக்கா என்னென்னலாம் செய்கிறாரு பாருங்களேன். எவ்வளோ அருமையான ஆண்டவர், உங்களை தப்புவிக்கிறவர். இன்னைக்கு 2 பிள்ளைகளும் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு பிள்ளைங்கள்லாம் பிறந்து இன்னைக்கு நல்லா இருக்கிறாங்க. தோத்திரம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளை, எல்லா சூழ்நிலைகளில் இருந்து நம்மை தப்புவிக்கிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். எனவே எத்த குறிச்சும் கவலைப்படாதீங்க, கர்த்தர் உங்களை தளிர்க்க பண்ணுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாம மகிமை. நெடுநாளா பிசாசு நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணினாலும், நம்மை ஒடுக்குவதற்கு, கீழ்ப்படுத்துவதற்கு, நம்மை அழிப்பதற்கு அவன் திட்டம் பண்ணினாலும், ஆண்டவர் நம்மை தளிர்க்க பண்ணுவது அவர் திட்டம். ஹல்லேலூயா. 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சவுலின் குடும்பத்துக்கும் தாவீதின் குடும்பத்துக்கும் நெடுநாள் யுத்தம் நடந்தது. நெடுநாள் போராட்டம். கொஞ்ச நெஞ்சம் இல்ல, நெடுநாள் யுத்தம். அழிப்பதற்கு பிசாசு அதான் சொன்ன மாதிரி திரும்பி வந்துகிட்டே இருப்பான். ஆனாலும் கர்த்தர் நமக்கு ஜெயத்தை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. இதுக்கெல்லாம் ஆதாரம் பண்ணணும்னு சொன்னால் நிறையா இருக்குது. லூக்கா 13:11 அந்த 18 வருஷ கூனியை 18 வருஷம் பிசாசு அவளை கட்டி வைத்திருந்தான். 18 வருஷம். எவ்வளவு வேணும் நிமிர முடியல. பல வருஷங்கள் குடும்ப சிக்கல்ல நீங்க மாட்டிக்கிட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு திட்டமும் தெளிவாக சொல்றாரு, உங்களை விடுவிப்பதற்கு அவருடைய வல்லமை கடந்து வந்திருக்கிறது. அதற்கென்று குறித்த நேரமும் குறித்த காலம் குறித்த அவர் திட்டமிட்ட நேரம் வந்திருக்கிறது. கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிற ஆண்டவர். அல்லேலூயா. குறுகி வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை தளிர்க்க பண்ணுவதற்கு இன்னைக்கு அவர் கடந்து வந்திருக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்றார். பலவீனத்திலிருந்து, பிரச்சனைகளிலிருந்து கர்த்தர் நம்மை விடுதலையாக்குகிறார். ஏற்கனவே சொன்னேன், 38 வருஷம் வியாதியஸ்தன், 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ, 430 வருஷம் அடிமை. எகிப்து தேசத்துல 430 வருஷம் அடிமை. 430 வருஷம் அடிமை. அவனுக்கு என்ன தெரியும்? கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜா எடுத்துக்கிட்டா 4 தலைமுறையா அங்க உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. 4 அல்லது 5 தலைமுறை உள்ள மாட்டிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு ஹிஸ்டரி தெரியாது, பழைய நிலவரம் தெரியாது, தாத்தா யாரு பாட்டி யாரு தெரியாது. 5 தலைமுறை
இப்போ எனக்கெல்லாம் ஓரளவு 4 5 சொல்ல முடியும். நான் விசாரித்து வச்சதில், நான் கண்டுபிடிச்சி வச்சதில் ஒரு 4 5 தலைமுறையை நான் சொல்ல முடியும். எங்கள் அப்பா ஒரு தலைமுறை எனக்கு முன்னாடி, எங்கள் அப்பாவோட அப்பா தாத்தா, அவரோட தாத்தா, அது வரைக்கும் தான் தெரியும் கரெக்டாக பிடிச்சா. ஆனால் அதையும் தாண்டி 2 கண்டுபிடிச்சி வச்சுருக்கேன். 1 அப்போ 4 தலைமுறை எனக்கு தெரியும். இப்போ என் பையன்கிட்ட போய் கேட்டிங்கன்னா 4 தலைமுறை தெரியுமான்னு தெரியாது. அவனுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருந்து அவன் கண்டுபிடிச்சா தான். நமக்குலாம் ஏதோ பிறந்தோம் ஏதோ வாழ்ந்தோம் போனோன்ட்டு போயிடும். அவனுக்கு கேட்டால் மிஞ்சி போனால் எங்கள் அப்பா வரைக்கும் வேணால் தெரியும். அதுக்கப்புறம் எங்கள் தாத்தாவெல்லாம் தெரியாது. எல்லாருக்குமே அதே தான், தலைமுறை தெரியாது. இப்போ 5 தலைமுறையா அவன் அடிமையாக கிடக்கிறான். அவனுக்கு தெரிஞ்சதெல்லாம் எகிப்தில் அடிமை, எகிப்தில் அடிமை, எகிப்தில் அடிமை, எகிப்தில் அடிமை. நம்ம அடிமைப்பா அடிமைப்பா இப்படியே வாழ்ந்தவன் கர்த்தர் அவனை விடுவித்து சுதந்திர தேசத்தில் கொண்டு போய் அவனவே ராஜாவா மாத்திராரு பாருங்களேன். ஒரு அடிமையா இருந்தவனை கர்த்தர் ஒரு தலகர்த்தனா ராஜாக்களாய் கர்த்தர் மாற்றி ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மையும் தான் அப்படி தான் பண்ண போறார். ஹல்லேலூயா. ஐயோ அடிமை அடிமை அடிமை, கீழ்த்தட்டு அடிமை, நம்மளை ஒடுக்கி 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 டீ வாங்கி தர வேலை தான் ஏன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். என் வெறிய ஒன்றும் வேலை கொடுக்கல எனக்கு. சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் எத்தனை தலைமுறையாக நீங்கள் அடிமையாக இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை தலை நிமிர்ந்து தலைவனாக்குகிற நாட்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. யோசித்து பாருங்க, தாவீதின் காலம், சவுலின் காலம், ராஜாவா உட்கார்ந்திருக்கான், சாலமோனின் எழுச்சி காலம், இதெல்லாம் கொஞ்சம் பாருங்களேன். இவங்க அடிமையா இருந்தவங்களாம் ராஜாவாயிட்டாங்க. நம்மள சொல்லுவான், அவனா இவன் இப்படி மாறிட்டானே, இவன் ஊரை விட்டு போகும்போது இப்படி இல்லை இருந்தான், இன்னைக்கு இப்படி ஆயிட்டான். எப்படி? கர்த்தரை பிடிச்சிக்கிட்டா நம்மளை உயர்த்திக்கிட்டே இருப்பார். ஹல்லேலூயா. அடுத்து 70 வருஷம் அடிமை. ஒரு டீம் திரும்பியே வரல. அசிரிய தேசத்துக்கு போன 10 கோத்திரம் திரும்பியே வரல. ஆனால் கர்த்தரை நம்பி கர்த்தருக்குள் வாழ்ந்த யூதா கோத்திரம், பென்யமீன், இந்த 2 கோத்திரமும் திரும்பி வருது. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு பேரே யூதானே மாறிடுச்சு. அதுக்கப்புறம் யூத ராஜ்யம் திரும்பி வர்றாங்க. 70 வருஷ சிறையிருப்பு, பாபிலோனிஸ் கேப்டிவிட்டிஸ் இன்னைக்கு வரைக்கும் பேசப்படுகிறது. ஸோ அதுலேருந்து அவங்களை மீட்டு, சாதாரண ராஜா இல்லை, 5 ராஜாக்கள் மோசமான ராஜா, நேபுகாத்நேச்சார் சிறைப்பிடிச்சிட்டு போனான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பெல்சாசர், அந்த கர்த்தருடைய பாத்திரத்திலே மது அருந்தினவன், எவ்வளவு துணிகரம். அதுக்கடுத்து அகசோரு, அழிப்பதற்கு சட்டம் போட்டவன். அதுக்கப்புறம் தரியு ராஜா, சிங்கக்கபியில ஒப்பு கொடுத்தவன். எல்லாம் இப்படிப்பட்ட ராஜாக்களை 4 தலைமுறை, கிட்டத்தட்ட 4 கிங்டமா பார்த்து உள்ள உட்கார்ந்துருக்கான். அடிமை, 70 வருஷம் அடிமை. ஆனா கர்த்தர் அவர்களை மீட்டு சுய தேசத்துக்கு கொண்டு வர்றார். நம்மையும் மீட்டு நம்மையும் ஆசீர்வதிக்கிற கர்த்தர். அப்படியே கண்களை மூடுவோம், எழுந்து நிற்போம். எங்களை தளிர்க்க பண்ணுகிற ஆண்டவர், எங்களை வர வர வளர்க்க பண்ணுகிற ஆண்டவர், எங்களுக்கு கிருபையிலே பலப்பட கிருபை தாரோம். உமக்குள் பலப்பட கிருபை தாரோம். உமக்குள் நாங்கள் பலத்து பெருகணும் ஆண்டவரே. பிதாவே, இயேசு நாமத்தில் உம்முடைய பிரசன்னத்துக்குள் வருகிற ஆண்டவரே, சத்துரு கொண்டு வருகிற எல்லா தடைகள், சத்துரு கொண்டு வருகிற எல்லா எதிர்ப்புகளை அகற்றுகிற ஆண்டவர், நீர் எங்கள் மத்தியில் பிரசன்னமாயிருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. எத்தனை விதமான தடைகள், எத்தனை விதமான போராட்டங்கள், எத்தனை விதமான நெருக்கத்தை அனுபவிக்கிற பிள்ளைகளுக்கு நீர் கொடுத்த நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பதாக, உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுதலை செய்வதாக. கர்த்தருடைய வார்த்தை பெண்மான்களை ஈனும்படி செய்யும் ஆண்டவரே. ஒரு விடுதலை பெண்மானுக்கு உண்டாவது போல ஒவ்வொருவருக்கும் ஒரு விடுதலை உண்டாவதாக. கர்த்தருடைய கிருபை எல்லாரையும் தாங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்பத்தோடைய தேவை சந்திங்க. இந்த வாரம் முழுதும் உடைய சமூகம் பிரசன்னம் நடத்தட்டும். கைட்டு செய்கிற வேலைகளை ஆசீர்வதிங்க. அப்பத்தை தண்ணீரை ஆசீர்வதிங்க. வியாதி துன்பங்களுக்கெல்லாம் விலைக்கு காப்பீராக. தெய்வ கிருபை, தெய்வ சமாதானம் ஒவ்வொருவோடு கூட இருப்பதாக. உலகத்தில் உண்டாகிற ஆபத்து, தீமை, கொள்ள நோய்களாம் விலைக்கு காத்து யாவர் மேலும் உம்முடைய ஆசீர்வாதங்கள் சம்பூர்ணமாய் இறங்கட்டும். துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய நம் அனைவரோடு கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இன்றைக்கு நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.